வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். இன்னைக்கு மாதவிடாயின் போது அதிக உதிரப்போக்கு ஏன் ஏற்படுகிறது? அதன் விளைவுகள் என்ன? அதை எப்படி நாம் சரி செய்வது? இதை பற்றி பார்ப்போம். ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஒரு 45 வயசுகிட்டே இருக்கும். 2 குழந்தைங்க, நல்ல அன்பான கணவர், ஒரு மாமனார் மாமியார். எல்லாம் நல்ல சந்தோஷமா தான் இருந்தாங்க. கடந்த ஒரு 6 மாதம் 1 வருஷமா பார்த்தீங்கன்னா, தினைக்கும் காலையில எழுந்த உடனே ஒரே சத்தம். எனக்கே எங்க வீட்ல இருந்து அந்த சத்தத்தை கேட்டு தாங்க முடியாது. பசங்களை போட்டு அடிக்கிறது, அதுங்க ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்ன ஒரு கலைபரமே ஆயிடும். அவங்க கணவர் வந்து ஏதாவது கேட்க வந்தாங்கன்னா, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு என்ன ஏன் கஷ்டம் தெரியும், அந்த மாதிரி பேசுறது, இப்படி ஒரே சண்டையா இருந்தது. நான் நினைச்சேன், பேசாம 1098 அந்த நம்பருக்கு நம்மளே கால் பண்ணிடலாமா அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு 1098 நம்பர் என்னன்றது தெரியுமா? குழந்தைகளை யாராவது துன்புறுத்தினால், அவர்கள் பெற்றோர்களா இருந்தா கூட துன்புறுத்தினால் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நம்பர் தான் அந்த 1098. அப்புறம் ஒரு நாள் அவன் கணவரை வெளியில பார்த்துட்டு, ஏன் உங்க வீட்டுல காலையில எல்லாம் சத்தமா இருக்கு, என்ன பிரச்சனை வீட்டுல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோட கணவர் வந்து, எனக்கு நிஜமாவே தெரியல டாக்டர், நல்லாதான் இருந்தா, எங்களால தாங்க முடியல, நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம், நான் வேணா கூட்டு வரேன், நீங்க வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாரு. கூப்பிட்டு வந்தார். நான் அவங்கள்ட்ட ஜென்ரலாக பொதுவாக பேசிட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க என்னன்றதை கேட்டுட்டு, பார்த்தா முகம்லாம் ஒரே வெளிரி இருந்தது. ஒரு ஜென்ரல் செக்அப் ஒன்று பண்ணிடலாமா உங்களுக்கு, எல்லா லேடிஸ்க்கும் இந்த வயசுல பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி டாக்டர் பண்ணலாம் அப்படின்னாங்க. பண்ணினோம்னா ஹீமோகுளோபின் 7 கிராம்ஸ். ஹீமோகுளோபின் நார்மலா 12 to 14 கிராம்ஸ் இருக்கணும். 7 கிராம்ஸ்னா பாதிக்கு பாதி தான் இருக்கு. நான் கேட்டேன், ஏன் ஹீமோகுளோபின் இவ்வளோ குறைவா இருக்கு, நீங்க சரியா சாப்பிடுறது இல்லையா அப்படின்னு. இல்ல டாக்டர், நான் எல்லாம் நல்லா தான் சாப்பிடுறேன். யூசுவலா எங்களுக்கு வந்து இந்த வயசுல இந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா மாதவிடாய் அதிகமா இருக்கிறது தான் ஒரு காரணமா இருக்கும்ன்றது ஒரு அனுமானம். அதனால நான் கேட்டேன், உங்களுக்கு மாதவிடாய் எப்படி இருக்கு? எனக்கு எப்பொழுதும் போலதான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஜாஸ்தியா போகுது. 5 நாள் தான் வருது, பட் ஆனா 2ஆம் நாள் 3ஆம் நாள்ல ஒரு நாளைக்கே 10 பேடு போல மாத்த வேண்டி இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது 10 பேடு மாத்துறது நார்மல் இல்லையேப்பா, நீங்க ஏன் அதை கவனிக்கலையா அப்படின்னா. ஏன் டாக்டர், நிறைய போனா நல்லது தானே, அது பேட் பிளட் தானே, உடம்புல இருந்து அழுக்கு தானே போகுது அப்படின்னு. யூஸ்வலா வந்து அதிக ரத்தப்போக்கு இருந்தால் ஸ்கேன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸ்கேன்ல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்ப்பப்பை, ஓவரி இது எல்லாம் நார்மலாக இருந்தது. சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணிக்கோங்க, மாதவிடாய் வந்து கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு ஹீமோகுளோபின் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, எதுக்கு டாக்டர், ஸ்கேனில் தான் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் நான் எதுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு விவாதம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அவங்களுக்கு ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆச்சு, வீட்டில் அமைதியும் வந்தது. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்த, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க. முதல்ல அவங்க சொன்னது, இந்த ரத்தம் வந்து கெட்ட ரத்தம் தானே, போனா நல்லது தானே அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மூளைக்கு, இருதயத்துக்கு, உடல்ல மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் என்ன ரத்தம் போகுதோ அதே ரத்தம் தான் மாதவிடாயின் போதும் வெளியேறுகிறது. அதாவது நல்ல ரத்தம் தான் வெளியேறுது, அது கெட்ட ரத்தம் கிடையாது, அது அதிகமா போறது நல்லது கிடையாது. பொதுவா பெண்களுக்கு மாதத்துக்கு 30 to 80 ml வரைக்கும் அந்த பிளட் லாஸ் இருக்கும். இது வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்றது, நம்ம எப்படி டாக்டர் அதை போய் மெஷர் பண்றது? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பேட்டர்ன் செட் ஆகும். முதல் நாள் ஒரு பேடு, 2வது நாள் 3 பேடு, 3வது நாள் 3 இல்ல 4 பேடு, 4வது 5ஆம் நாள் திருப்பி ஒரு பேடு, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் செட் ஆகும். இந்த பேட்டர்ன்ல திடீர்னு ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னா அதை கவனிக்கணும். திடீர்னு எல்லா நாளும் 5 நாளுமே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு 5 சானிட்டரி நாப்கின் இல்லை 8 சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது, இப்போ மென்ஸ்ட்ருவல் கப்புன்னு ஒன்று வருது. இந்த மென்ஸ்ட்ருவல் கப்பு உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ பிளட் லாஸ் ஆகுதுன்றதையே கணக்கு பண்ண முடியும். திருமணமான எல்லா பெண்களும் இந்த மென்ஸ்ட்ருவல் கப்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி, காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் நமக்கு கரெக்டாக எவ்வளோ பிளட் லாஸ் ஆகும் அப்படின்றதும் தெரியும். இந்த சானிட்டரி நாப்கின் கப்பில் பார்க்குறது நம்ம கண்ணால் பார்த்து ஓரளவுக்கு அசஸ் பண்ணுறோம். இன்டைரக்டாக சில சமயத்தில் உதிரப்போக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத
பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு ஹீமோகுளோபின் செக் பண்ணோம், அயர்ன் ஸ்டடீஸ், அதாவது உடம்புல இரும்பு சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அந்த இரும்பு சத்து குறையிறதும் ஹீமோகுளோபின் குறையிறதும் வேறு சில காரணங்களாலும் ஆகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குதா, மோஸ்ட் ப்ராபப்ளி அதிக உதிரப்போக்கில் தான் நமக்கு வந்து ஹீமோகுளோபின் குறையுது அப்படின்றத ஒரு கணிக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் ஒரு 80 ml கிட்ட பிளட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதவிடாய் வரதுக்கு முன்னே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து இரும்பு சத்து, புரத சத்து, வைட்டமின் சத்து இதை வச்சு அந்த 80 ml பாடி ப்ரொடியூஸ் பண்ணி காம்பன்சேட் பண்ணிடும். அது காம்பன்சேட் ஆகலைன்னா அனீமியா கட்டாயம் வரும். அனீமியானா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு பேர் தான் அனீமியா அல்லது இரத்த சோகை. நம்ம ஊரில் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 50% பெண்களுக்கு இந்த அனீமியா இருக்குது. சரி, இந்த அனீமியா வந்தால் என்ன ஆகும்? நமக்கு உடம்புல ரத்தம் குறையுது, ஹீமோகுளோபின் குறையுது. ஹீமோகுளோபினோட வேலை என்ன? உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ஹீமோகுளோபினோட வேலை. இது குறைஞ்சதுன்னா ஒவ்வொரு உறுப்புக்கு போகிற ஆக்சிஜனும் குறைஞ்சிடும். இப்போ மூளைக்கு ஆக்சிஜன் போகிறது குறைஞ்சா என்ன ஆகும்? துக்கமாக வரும், சோர்வாக இருக்கும், கோபம் வரும், எரிச்சல் வரும். இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? மூச்சு வாங்கும். உடல் தசைகளுக்கெல்லாம் போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா என்னவாகும்? நடக்கிறதுக்கு கூட சத்து இருக்காது. அது இல்லாமல் இந்த இரும்பு சத்து நிறைய உடம்புல ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யறதுக்கும் தேவைப்படுது. ஸோ அதெல்லாமும் பாதிக்கப்படும். இந்த உடல் சோர்வு, மனசோர்வு அப்படின்ற போது ஒரு இயலாமை ஏற்படுது இல்லையா? அந்த இயலாமை ஏற்படும் போது அவங்களுக்கே ஒரு வெறுப்பு வரும், ஒரு கோபம் வரும். அதை வீட்டில் இருக்கவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது? எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. கணவருக்கு ஒரு பயம் வரும், இப்போ அவருக்கு வந்து இவளுக்கு இந்த மாதிரி ஆகுதே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம். சில சமயத்துல வெறுப்பு, டெய்லி வீட்டுக்கு வந்தா சண்டை, அதே சமயத்துல நம்மால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்ற காரணம் தெரியல, அதனால வர ஒரு வெறுப்பு இப்படி ஆகலாம். குழந்தைங்களுக்கும் அம்மாவை பார்த்து பயமாகும், ஐயோ அம்மா டெய்லி இப்படி கோவப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரத்தப்போக்குன்ற ஒரு விஷயம்தான். ஸோ இது என்ன ஆகுது? இது ஒரு பெண்மணியோட பிரச்சனைன்ற மாதிரி முடியறதில்லை, குடும்பத்தோட நலமே பாதிக்கப்படுற அளவுக்கு இது போகுது. பெண்கள் தான் குடும்பத்துக்கு அச்சாணி மாதிரி. அந்த அச்சாணி முறிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க தானே. அதனால அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதுன்னா கட்டாயம் அதற்கு உரிய சிகிச்சை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதிக உதிரப்போக்கோட வந்தாங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்கேன் பார்க்கணும். இந்த ஸ்கேனில் கர்ப்பப்பை, கர்ப்பப்பையோட வாய், அதுக்கப்புறம் ஓவரிஸ் இதெல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த அதிக உதிரப்போக்கோட காரணங்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்கேனில் தெரியக்கூடிய பிரச்சனைகள், இன்னொன்று ஸ்கேனில் தெரியாத பிரச்சனைகள். ஸ்கேனில் தெரியக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் சொன்னால், பாலிப், அதாவது கர்ப்பப்பை உள்ள ஒரு சதை கட்டி தொங்குறது, அடினோமயோசிஸ் கர்ப்பப்பையே வீங்கி இருக்கிறது, லியோமயோமேட்டா இதை வந்து ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம், நிறைய ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறது, மெலிக்னன்சிஸ் அதாவது கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து நமக்கு கண்ணால் பார்த்தா, அதாவது ஸ்கேன் மூலம் பார்த்தா தெரியக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் ஸ்கேன்ல எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா கூட அதிக உதிரப்போக்கு சில கண்டிஷன்ஸ்ல ஏற்படும். என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல? கோயாகுலேஷன் ப்ராப்ளம், அதாவது ரத்தம் உறைய மாட்டேங்குது, உறையாத பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதுல ஏற்படலாம். அடுத்தது ஓவுலேட்டரி டிசார்டர்ஸ், அதாவது மாதம் கருமுட்டை வெளியாகிறது இல்லை. நான் வந்து நார்மல் மென்ஸ்ட்ருவேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓவுலேஷன் அப்படின்னா என்ன, அது சரியாக நடந்தால் தான் இந்த மென்ஸ்ட்ருவேஷன் கரெக்டாக வரும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவுலேட்டரி டிசார்டர்ஸ் பற்றி உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து எண்டோமெட்ரைட்டிஸ், அதாவது கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற சதையில் நோய்க்கிருமிகள் தாக்குதல் அப்படி இருந்ததுனாலும் அதிக உதிரப்போக்கு ஏற்படலாம். இன்னொரு கண்டிஷன் அயட்ரோஜெனிக்னு சொல்லுவோம். நம்ம வேற பர்பஸ்க்காக கொடுத்த மருந்து மாத்திரை அதனோட விளைவால ஏற்படுறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு சில சமயத்தில் மருந்து கொடுப்போம், அதாவது ஆஸ்பிரின், குளோபிட்ரோஜல். இது வந்து ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, காலில் ரத்தம் கட்டுற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பெண்களுக்கு ரத்தம் உறையாம இருக்கிறதுக்காக ஒரு மாத்திரை கொடுப்போம். இந்த மருந்து மாத்திரைனாலும் அதிக உதிரப்போக்கு ஏற்படலாம். வேறு சில கண்டிஷன்ஸ்க்காக, இப்போ வந்து ஆஸ்மா இருக்கு, இல்லை அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அதுக்காக ஸ்டீராய்டு மாத்திரை எடுக்கிறாங்கன்னா கூட
அதிக உதிரப்போக்கு ஏற்படலாம். சில சமயத்தில் கர்ப்பத்தடை மாத்திரைகள் போட்டுட்டு இருப்பாங்க, அதை ஒழுங்காக போடாட்டி போனால் இந்த மாதிரி உதிரப்போக்கு ஏற்படலாம். எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் அது யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி அதிக உதிரப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா ஒரு கண்டிஷன் இருக்கு, இது எதுலேயுமே ஃபிட் ஆகாது, ஸ்கேன்லேயும் பார்க்க முடியாது, நம்மால இந்த மாதிரி 4 கேட்டகரியிலையும் வராது, நாட் கிளாசிஃபைன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பாம் காயின் குரூப்னு சொல்லுவோம். பாம்ன்றது கண்ணால் பார்க்கக்கூடியது, காயின் குரூப் வந்து கண்ணால் பார்க்க முடியாத குரூப்பு. ஸோ எல்லாருமே வந்து அதிக உதிரப்போக்குன்னா நம்ம ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் முடியாது. யாருக்கு என்ன காரணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பெண்மணி வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்கேன் பார்த்தபோது ஸ்கேனில் யூட்ரஸ் ஓவரிஸ் நார்மலாக இருந்தது, கொயாகுலேஷன் ப்ராப்ளம் இல்லை, ஓவலேஜி டிஸார்டர்ஸ் இல்லை, வேறு எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கல, எண்டோமெட்ரைட்டிஸும் இல்லை. ஸோ எந்த கிளாஸிஃபிகேஷன்லையுமே அவங்கள போட முடியல. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சொன்னால் அந்த மாதவிடாய் 5 நாட்கள் ஆகிற நேரத்தில் ட்ராபிக்னு ஒரு மருந்து கொடுப்போம். அது இல்லாமல் மிரனான்னு ஒன்று இருக்குது, டி ஷேப்பில் ஒரு பிளாஸ்டிக் டிவைஸு. இதில் ஹார்மோன்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம யூட்ரஸ் உள்ளே வச்சு விட்டோம்னா அந்த ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்து யூட்ரஸோட உள் லேயர்லேருந்து அதிக ப்ளீடிங் ஆகாமல் பார்த்துக்கும். இதை வந்து அந்த லேடிக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு 2-3 மாதம் வெயிட் பண்ணாங்க. இன்னும் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிக்கிட்டே போச்சு. அதுக்கப்புறம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரிப்பீட்டடாக ஏற்றுற மாதிரி நிலைமைக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒத்துக்கிட்டாங்க. மிரனா போட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு 2-3 மாதத்தில் நல்ல கண்ட்ரோல் வந்தது, நல்லா இருக்கிறாங்க இப்போ. ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசப்படும். இந்த கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிற ஒவ்வொரு குரூப்பை பற்றியும் நான் தனியாக உங்களுக்கு சொல்லுறேன். தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.